இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட் வச்சுருக்கேன். புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டோடைய டீசல் புல்லட் நான் வச்சுருக்கேன். அந்த டீசல் புல்லட் கிட்டத்தட்ட வாங்கி 2 வருஷம் ஆக போகுது. ஸோ 1 வருஷம் 10 மாதம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. நான் வண்டி வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் வந்து கொஞ்சம் பாதி தான் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்படியே வண்டி வந்து பிரேக் போட்டாலும் அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே மாட்டு போய்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ கண்டிப்பாக நம்ம பிரேக் ஷூ மாற்றியே ஆகணும். ஏன்னா 4500 கிலோமீட்டருக்கு மேலே நானே ஓட்டியிருக்கேன். நிறைய இடத்துல வந்து நான் மேக்ஸிமம் ஸ்பீட் கம்மியாக தான் ஓட்டுவேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து அவசியம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் நான் வந்து மாற்றுறதா ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போ நான் என்னோடய டீசல் புல்லட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் டீசல் புல்லட் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் காமிக்கிறேன். டீசல் புல்லோட பிரேக் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற இப்போ ஒரு 100 சிசி பைக்குக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரேக் ஷூ வருது, ஒரு 350 சிசிக்கு வந்து எவ்வளோ பெருசு வருதுன்னு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நான் இன்னொரு வண்டிக்கு வாங்கியிருக்கேன், சுசுகி மேக்ஸ் 100க்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புல்லட்டுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நான் வண்டியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி தான் இருக்கும் போல பாருங்கள். இதோட சைஸே வந்து இதில் வந்து பாதி தான் இருக்கும். இப்போ அந்த வீலோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிரேக் ஷூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டோடைய ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸோடைய இதில் தான் நான் இதை வாங்கியிருக்கேன். பட் ஆனால் வந்து இதில் வந்து ஃபுல்லாக கொடுக்கல. இந்த பேட் வந்து ஃபுல்லாக கொடுக்காம வெறும் இதில் வந்து பாதி தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. பட் இதில் பாருங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி இந்த பேடோட விட இந்த பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசு தான். இந்த பேடோட அகலத்தை விட இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு தான். பட் இருந்தாலும் வந்து ஏன் இப்படி வந்து ஃபுல்லாக கொடுக்காம பாதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த உட்கார்ற இடம் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாற்றும்போது உங்களுக்கு எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீசல் புல்லட்டை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதை தொடர்ந்து கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ டைட்லி நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஒரு பொருளுக்கும் நான் காசு சேர்த்து வச்சு தான் நான் வாங்குகிறேன். அனாவசிய செலவு எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ பட் ஆனால் எனக்கு பைக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பைக்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுக்காக சின்ன சின்ன செலவு தான் நான் பண்ணுவேன். ரொம்ப பெரிய செலவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.